வணக்கம். எவற்றை வைத்திருப்பதன் மூலம் ஒருவருக்கு புகழும் தகுதியும் உயர்வும் ஏற்படுகிறதோ அவை செல்வம் எனப்படும். பொன் பொருள் செல்வம், வீடு மனை செல்வம், கால்நடைகள் செல்வம், அதிகாரம் ஒரு செல்வம், பதவி அதுவும் செல்வம். இப்படி பல செல்வங்கள் இந்த உலகத்திலே உள்ளன. இந்த செல்வங்கள் எல்லாம் தமக்குள்ளே சில குறைபாடுகளையும் வைத்திருக்கின்றன. இந்த செல்வங்கள் களவு போய்விடும் ஆபத்து உள்ளது, காணாமல் போய்விடும் ஆபத்து உள்ளது, ஓரிடத்தில் நிலைத்து நிற்காது நீங்கிவிடும் தன்மையும் உடையவை. இச்செல்வத்தை வைத்திருப்பவர்கள் அவற்றை முயன்று பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏமாந்தால் ஓடிவிடும். அது மட்டுமல்ல, இந்த செல்வத்தை வைத்திருப்பதால் வைத்திருப்பவருக்கு ஆபத்து ஏற்படும் சூழலும் உண்டு. அவற்றை வைத்திருப்பதால் மற்றவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் நிலைமையும் உண்டாகலாம். அவ்வாறாயின் செல்வங்கள் எல்லாம் துன்பம் தரக்கூடியவையா, தீமையை விளைவிக்கக்கூடியவையா என்றால் அப்படி அல்ல. இந்த உலகத்திலே ஒரு செல்வம் இருக்கிறது. அது யாருக்கும் எந்த தீங்கையும் ஏற்படுத்தாத செல்வம். வைத்திருப்பவர்க்கு உயர்வையும் அதனால் மற்றவர்க்கு உயர்வினை ஏற்படுத்தும் நிலையையும் உண்டாக்கும் செல்வம் அச்செல்வம். அதுதான் கல்வி என்ற செல்வம். திருவள்ளுவர் கல்வி என்ற அதிகாரத்தில் கூறுகின்றார், கேடில் விழுச்செல்வம் கல்வி. தீங்கில்லாத, துன்பம் தராத, விழுமிய, உயர்ந்த, சிறப்பான செல்வம் என்று மதிக்கத்தக்கது கல்வி செல்வம் மட்டுமே. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. மற்ற செல்வங்கள் எல்லாம் இருந்தாலும் கல்வி செல்வத்துக்கு நிகராகாது. மாடு என்றால் செல்வம் என்று பொருள். கால்நடை வளர்ப்பு என்பது செல்வச் செழிப்பின் அடையாளம். வெட்சி கரந்தை போன்ற புறத்திணைகள் நிறை கவர்தலையும் அதை மீட்டு கொண்டு வருவதையும் பற்றி பேசும். வெள்ளத்தால் போகாது, வெண்தழலில் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது. மற்ற செல்வங்களை நீங்கள் அடுத்தவர்க்கு வழங்கிவிட்டால் உங்களிடம் குறைந்து போய்விடும், அடுத்தவருக்கு கூடிவிடும். கல்வி செல்வம் ஒன்று மட்டும்தான் அடுத்தவர்க்கு கொடுக்கும் போதும் நம்மிடம் குறையாது, பெறுபவரிடம் சென்று சேர்ந்துவிடும். இந்த சிறப்பு வேறு எந்த செல்வத்துக்கும் கிடையாது. கல்லர்க்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது. கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வதேனோ என்ற ஒரு இலக்கிய செய்யுள் கல்வியின் மேன்மையை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. நன்றி, வணக்கம்.